பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்தரிக்கிறோம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும் வார்த்தை என்னும் மன்னாவை நாங்கள் கேட்க, அதன்படி நடக்க எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை யாவரையும் காத்து கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவ சத்தம். தேவ சத்தம், தேவனுடைய சத்தம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். முதலாவது, வேதாகமத்தில் தேவ சத்தம் கேட்டவர்கள், அவர் கூப்பிடுற சத்தத்தை கேட்டவர்கள். முதலாவது கேட்டது யாரு? ஆதாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆண்டவர் என்னாலும் குளிர்ச்சியான வேளையில் தான் சிருஷ்டித்த மனிதர்களோடு இருக்க, சஞ்சரிக்க அவர் விரும்பி ஏதேன் தோட்டத்திற்கு வருவார். அப்படி உலாவ வரும் பொழுது இவர்கள் இருவரும் ஓடி வந்து அவங்க தேவனிடத்தில் நிற்பார்கள். அவரோடு கூட பேசுவார்கள், அவரோடு கூட சஞ்சரிப்பார்கள். ஆனால் இன்னைக்கு அவர் வரும்போது அவங்க 2 பேரும் வரல. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? கூப்பிடுகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாமை கூப்பிடுறார். ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்ன்னு கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே அவன் அந்த சத்தத்தை கேட்ட உடனே என்ன பதில் சொல்கிறான் பாருங்க, 10ஆம் வசனத்துலேருந்து. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்போ ஆண்டவர் உடனே அவன்கிட்ட கேட்குறார், நீ நிர்வாணின்னு உனக்கு அறிவித்தவன் யார்? நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன விருட்சத்தின் கனியை புசித்தாயோ அப்படின்னு கேட்ட உடனே அவன் என்ன சொல்கிறான்? ஆமாம், நீ கொடுத்த மனைவி எனக்கு அதை கொடுத்தா, அதனால் நான் சாப்பிட்டேன்னு சொல்லி அவன் சொல்கிறான். என்னால் ஓடி வர்ற மக்கள் இன்றைக்கு என்ன செய்தார்கள்? பாவம் செய்து விட்டார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாமை என்ற ஒரு பாவத்தை அவர்கள் செய்ததினால் அவர்கள் என்னதை இழந்து விட்டார்கள்? தேவனுடைய மகிமையின் உடையை அவர்கள் இழந்து விட்டார்கள். இதுவரைக்கும் அவர்கள் நிர்வாணிகள்னு அவர்களுக்கு தெரியல. ஏன்னா அவர்களுக்கு மகிமையின் உடை இருந்தது. அவர்கள் கீழ்ப்படியாமை என்ற பாவம் உள்ள வந்த உடனே அவர்களிடத்தில் இருந்து அந்த மகிமையின் ஆடை அவர்களை விட்டு போய்விட்டது. அப்போ அதனால தான் நாங்கள் நிர்வாணிகள் என்பதை உணர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒளிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் முன்பாக என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அதனால் அவங்க 2 பேருமே என்ன செய்து கொண்டார்கள்? ஒளிந்து கொண்டார்கள். அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பி, பூமி விசாலமாக இருக்குது, அதை நீங்கள் பண்படுத்தி அதில் விதைகளை விதைத்து வாழுங்கள் என்று சொல்லி அவர்கள் 2 பேரையும் வெளியே அனுப்பிவிட்டார். அப்படி செய்தது மட்டும் காணாதுன்னு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? 24ஆம் வசனம், ஆதியாகமம் 3:24. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நல்ல பட்டயத்தை தீட்டி வச்சிட்டார். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்ய முடியல? உள்ளே வர முடியல, ஆண்டவருடைய சத்தத்தையும் கேட்க முடியல. அடுத்தது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டது ஆபிரகாம். கல்தேயர் தேசத்திலிருந்து கர்த்தர் ஆபிரகாமை என்ன செய்தார்? அழைத்தார். அவனை என்ன செய்யணும்? உயர்த்தணும்னு நினச்சி தனக்கென்று ஒரு ஜனத்தை உருவாக்க கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லி அவனை அந்த கல்தேயர் தேசத்திலிருந்து அவனை உன் இனத்தை எல்லாம் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் அவனை அழைத்து கூட்டிகிட்டு போகிறார். அவன் அங்கேருந்து புறப்பட்டு போய் அவன் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனிடத்துல வந்து பேசுகிறார். அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. ஆண்டவர் ஒரு குமாரனை கொடுத்தார். 100 வயதில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். அந்த குமாரனை கர்த்தர் ஆபிரகாமை சோதிப்பதற்காக அந்த குமாரனை எனக்கு மோரியா மலையிலே எனக்கு என்ன பலியிடுன்னு சொல்கிறார். அவனை வழி நடத்தி வரும்போது அவனை என்ன சொல்கிறாரு?
நீ அந்த பிள்ளைய எனக்கென்று பலி செலுத்துன்னு சொல்கிறார். உடனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் முதல் வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், கூப்பிடுறார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அப்படி ஒரு காரியத்தை அவனை செய்ய சொல்கிறார். உடனே அவன் என்ன செய்கிறான்? கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிந்து கழுதைக்கு சேடம் கட்டி பலி செலுத்துவதற்கு தேவையான மரங்கள், எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன செய்ய, தான் பிள்ளையும் கூட்டிக்கிட்டு வேலைக்காரரையும் கூட்டிக்கிட்டு போகிறான். அந்த மலைக்கு அடிவாரத்தில் வந்தோடனே வேலைக்காரரு அவங்க கழுது எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, நிறுத்திட்டு பிள்ளையாண்டான கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த தகன பலிக்கு தேவையான விறகு வச்சுருப்பான் இல்லையா, விறகு, எண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் போகிறான். இப்போ மகன் கேட்குறான், அப்பா நம்ம போகிறோமே பலிக்கு ஆடு எங்க அப்படின்னு சொல்லி. அப்பாக்காரர் என்ன சொல்கிறார் பாருங்கள் பதில். கர்த்தரின் பர்வதத்தில் 22ஆம் அதிகாரம் 8வது, ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் அங்கே என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துக்கு போய் ஒரு பலிபீடம் கட்டுறாங்க. அது வரைக்கும் ஒன்றை தான் பலியிட போகிறேன்னு சொல்லவே இல்லை. மேலே போய் பலிபீடம் கட்டி அதில் கட்டைகளெல்லாம் அடுக்கிட்டு கடைசியில் தன் மகனை எடுத்து அந்த கட்டைகளுக்கு மேலே படுக்க வச்சுட்டான். படுக்க வச்சுட்டு கத்தியை என்ன செய்கிறான், உரையிலேருந்து எடுக்கிறான். எடுக்கும்போது ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உடனே கூப்பிட்றார். எப்படி கூப்பிட்றாருன்னு பாருங்கள். 11வது வசனம், 10 ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அப்புறம் அவன் கண்ணை நிமித்தி பார்க்குறான். அங்கே ஒரு ஆடு புதல்ல சிக்கிக்கிட்டு கிடக்கு. உடனே போய் அந்த ஆடை எடுத்துகிட்டு வந்து அதை என்ன செய்கிறான், தன் பிள்ளை இருந்த இடத்துல வச்சு அதை பலி செலுத்துகிறான். ஆண்டவர் இதுக்கு முன்னாலே ஆயத்தம் பண்ணிட்டார். அங்கே ஒரு ஆடை அனுப்பி ஆயத்தம் பண்ணுறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்கிற தேவன் தான். அப்போ அவர் சத்தம் கொடுக்குறார் ஆபிரகாமுக்கு, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. நீ எப்படி நீ உன் ஏக சுதன்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று உன்னை அறிந்து கொண்டேன். அதனால் நீ என்ன செய்கிற, 17வது வசனம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லி. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறார். இப்போ அவருடைய சத்தத்தை கேட்ட ஆபிரகாம், அடுத்தது அவருடைய சத்தத்தை கேட்ட மோசே. இது எதில் இருக்குன்னா, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருக்கு. அவன் எத்திரோவின் ஆடுகளை என்ன செய்து கொண்டிருக்கிறான், மேய்த்து கொண்டிருக்கிறான். மீதியான் தேசத்துக்கு போய் அங்கே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணுடைய தகப்பன் எத்திரோ அவருடைய ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்படி மேய்த்து கொண்டு இருக்கும்போது அவன் அந்த மலையில் பார்க்குறான் ஒரு செடி, முட்செடி என்ன செய்யுது, எரியுது. ஆனால் அந்த முட்செடி அவிஞ்சு போக மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லி அந்த செடியை ரொம்ப ஆர்வத்தோடு உற்று பார்க்குறான். உற்று பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு சத்தம் வருது. எப்படி ஆண்டவர் கூப்பிடுறார் பாருங்க. யாத்ராகமம் 3:4, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். நீ பக்கத்தில் வராத, ஏன்னா இது பரிசுத்த பூமி, உன் காலில் இருக்க பாதரட்சியை கழட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு
ஆண்டவர் அவனிடத்துல சொல்கிறார், எகிப்தியர் வந்து என்னுடைய மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்களுடைய கூக்குரலின் சத்தம் என்னுடைய செவியில் வந்து எட்டினது, அதனால் நீ இப்போ எங்கே போகணும், பார்வோன் இடத்துல உன்னை அனுப்ப. பார்வோனுக்கு பயந்து அங்கே ஓடி இருந்தான். இப்போ ஆண்டவர் எங்கே அனுப்புகிறார் அவனை, நீ பார்வோன் இடத்துக்கு போய் என்னுடைய மக்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வர வேண்டி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். நான் உன்னோடே கூட இருப்பேன், நீ பயப்பட வேண்டாம், நீங்கள் வந்து இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், அதுவே இதற்கு அடையாளம் என்று சொல்கிறார். அப்படி சொல்லி மோசேயை பார்வோன் இடத்தில் அனுப்புகிறார். மூணாவது யார்கிட்ட பேசுகிறார்னா மோசே இடத்துல பேசுகிறார். அப்புறம் நாலாவது யார்கிட்ட பேசுகிறார்னா சாமுவேல், அன்னாள் பொருத்தனையின்படி பிறந்த சாமுவேல்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். அவன் வந்து என்ன செய்கிறான், இப்போ ஏலியினுடைய கஸ்டடியில் அந்த தேவாலயத்தில் இருக்கிறான். இருக்கும்போது இரவு வேளையில் உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் ஒரு லைட் எரியும், அது பக்கத்தில் என்ன செய்வான், படுத்துக்கொள்வானான். படுத்துக்கொண்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குறது, சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்ற சத்தம் கேட்குது. அவனுக்கு சின்ன பையன் தானே, அதனால் அவனுக்கு தெரியல யார் கூப்பிட்றான்ட்டு. நேராக போய் ஏலிகிட்ட போய் கேட்குறான், இன்னைக்கு கூப்பிட்டீர்களான்னு. அப்படி 3 தடவை போகும்போது ஏலிக்கு தெரியுது கர்த்தர் கூப்பிடுகிறார் சாமுவேலைன்னு நினச்சி, அடுத்த தடவை உனக்கு சத்தம் வரும்போது நீ என்ன சொல்லு, 3ஆம் விசை சாமுவேல் என்று கூப்பிட்டார். அவன் திரும்ப கேட்கும்போது தான் சாமுவேல் சொல்கிறான், நீ போய் 9வது வசனம் 1 சாமுவேல் 3:9, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார். சாமுவேல் அதே மாதிரி போய் படுத்துக்கொண்டான், ஸ்தானத்தில் படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொன்னான். சொன்ன உடனே ஆண்டவர் அவர்கிட்ட பேசுகிறார். யாரை குறித்து பேசுகிறார்னா ஏலியினுடைய மக்கள் செய்த பாவங்களை குறித்து சொல்கிறார். ஏலி தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்யலை, ஒழுங்காக வளர்க்கலை, அவங்க அடங்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன். அவன் வந்து கண்டிப்பாக என்ன செய்வான், அவன் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலேயோ காணிக்கையினாலேயோ எதனாலேயும் என்ன செய்யப்படாது, நீக்கப்படாது, அதனால் அவன் குடும்பத்தை நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாமுவேல் இடத்துல கூறுறார். கூறிட்டு போய் மறைஞ்சிட்டார். அடுத்த நாள் சாமுவேல் கூப்பிடுறான். சாமுவேலை அந்த ஏலி கூப்பிட்டு ஆண்டவர் உன்னிடத்தில் என்ன பேசினாருன்னு கேட்குறான். உடனே அவன் பயப்படுவான், சின்ன பையனில் இந்த மாதிரி ஆண்டவர் வந்து சொல்கிறாருன்னு சொல்லி, நீ சொல்லு ஒன்றையும் மறைக்காதன்னு அவன் எல்லாத்தையும் சொல்லிடலாம். சொல்லும்போது சாமுவேல் என்ன சொல்கிறான், அவர் தமது 18ஆம் வசனம் கடைசி பாரத்தை, அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். அப்படி சாமுவேல் என்ன செய்கிறான், அந்த இடத்துல வளர்ந்தான். இப்போ சாமுவேலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட ஒரு ஆள். முதல்ல ஆதாம் கேட்டான், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். 2வது ஆபிரகாம், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. 3வது மோசே என்ன சொல்கிறான், நீ போய் என் மக்களை பார்வோனிடத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வா, அதற்காக உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். அப்புறம் 4வது சாமுவேல்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். ஏலியினுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை எல்லாம் சொல்கிறார். ஏலி தேவன் பிள்ளையாண்டானை அழைக்கிறார் என்று அறிந்து நீ சத்தம் கேட்டால் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி கேட்டதுனால கர்த்தர் அவனோட கூட பேசினார். கடைசியாக புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது சவுல் எனப்பட்ட பவுல்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். அவனுடைய வேலை என்ன, கிறிஸ்தவர்களை எல்லாம் பிடித்து கொலை செய்வதற்கு அந்த பிரதான ஆசாரியர்கள்கிட்ட கொண்டு போய் விடணும், இதுதான் அவன் வேலை. அதனால் ஒவ்வொரு இடமா போய் எருசலேமுக்கு மக்களை கிறிஸ்தவர்களை பிடிச்சிட்டு வருவான். அப்படி அவன் தமஸ்குவில் தர்சு பட்டணத்திலிருந்து தமஸ்கு பட்டணத்திற்கு பிரதான ஆசாரியர்கிட்ட நிருபங்கள் வாங்கிக்கிட்டு அவன் வருவான். வர்ற வழியில் ஆண்டவர் சவுலை சந்திக்கிறார் இல்லையா. அது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
அப்போஸ்தலர் 9:3 அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சத்தம் கேட்குது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அந்த சத்தத்தை கேட்டவுடனே அவன் ரொம்ப நடுங்கி ஆண்டவர்கிட்ட கேட்குறான் பாருங்க, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? அதுக்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னார். அதே நேரத்தில் ஒரு சீஷன் அங்கே இருக்கிறான் தமஸ்குவில், அனனியா என்ற சீஷன். அவனிடத்துல ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். 10 11 கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். உடனே அனனியா சவுல் பேரை கேட்டவுடனே பயப்படுவான். உடனே ஆண்டவர் அதுக்கு ஒரு நல்ல இதை சொல்கிறார் பாருங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு 15 அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் ஐயா. அவனை போய் நீ என்ன செய்ய, அவன் தலையில் கை வை. அவன் கண்ணு இப்போ ஒளியெல்லாம் பார்த்ததுனால கண்ணு என்ன செய்து போயிட்டு பார்வை இழந்து விட்டது. அது சோகமாகும். சோகமான பின்பு அவனுடைய ஊழியம் என்னது? ராஜாக்கள் பிரஜாதிகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தரை பற்றி அவன் அறிவிக்கிறதா அவனுடைய செயல். அதை அவன் செய்வான் கரெக்டாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு கூட பேசுகிறார். அதன்படியே அவன் போய் அவனுடைய தலையில் கை வைத்து அவனுக்கு கண் பார்வை கிடைக்குது. உடனே அவன் என்ன செய்கிறான், தாமதம் எழும்பி 3 நாள் சாப்பிடாமல் இருந்தான். இப்போ நல்லா சாப்பிட்டான். தாமதமன்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அவனுக்கு உடனே ஞானஸ்நானம் கொடுத்து அவனை கிறிஸ்தவனாக மாற்றினான். இவ்வாறு தான் கர்த்தருடைய சத்தம் கேட்ட 5 பேரை பற்றி நாம் இன்றைக்கு தியானித்தோம். அடுத்தது, இந்த சத்தம், தேவ சத்தம் எப்படிப்பட்டது அதை நம்ம பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் எலியா கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். 1 ராஜாக்கள் 19:12 தேவ சத்தம் எப்படி இருக்குதா, பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்னி உண்டாயிற்று, அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்னிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்போ ஆண்டவர் அந்த சத்தத்திலிருந்து அவன் கூட பேசுகிறார். 3 காரியங்களை அவனை செய்ய சொல்கிறார். என்னெல்லாம் செய்ய சொல்கிறாருன்னா, நீ என்ன செய்யணும், ஆசகேலை சீரியாவின் மேலும் யெகூவை இஸ்ரவேலின் மேலும் அபிஷேகம் பண்ணு. எலியாவுக்கு பதிலாக எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் எலியாவை கூப்பிட்டு பேசுகிறார். அப்படி பேசும்போது அவர் மெல்லிய அமர்ந்த சத்தத்தில் பேசுகிறார். அடுத்தாப்புல எசேக்கியல் 43:2 அந்த சத்தம் எப்படி இருக்கான்? எசேக்கியல் 43:2 இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது, அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. அவருடைய சத்தம் எப்படி இருக்குமா? வெள்ளம் வருதுன்னாப்பா, இந்த வெள்ள காலங்களில் நம்ம காலையிலே பார்த்தோம்னா வெள்ளம் ஓடி வரதை பார்த்தா பயமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு இரைச்சலோடு என்ன செய்யுது, வெள்ளம் வருது. நம்ம டிவிலலாம் சில சமயங்களில் வெள்ளம் வர்ற பகுதிகளெல்லாம் பார்க்கும்போது அந்த ஆற்றில் வெள்ளம் ஓடும்போது ஒரு பயங்கர இரைச்சல் வரும்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய இரைச்சலோடு தான் என்ன செய்யப்படுதான், ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படுகிறது. அப்புறம் கர்த்தரின் சத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார். 29 சங்கீதம் 3 முதல் 9 வசனங்களில் நம்ம பார்க்குறோம்.
4 வசனங்களில் 4வது வசனத்திலேருந்து 9வது வசனம் வரைக்கும் 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. 2வது, அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. 3வது, அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கேதுரு மரம் தான் நல்ல ஸ்ட்ராங்கான மரம், அந்த மரத்தை முறிக்குதான். கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களையும் முறிக்கிறார். 4வது. 5வது என்னென்னா, கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்குமா. அக்னி ஜுவாலைகளையே 2ஆக பிளக்குது. அதுக்கப்புறம் கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். அது எதை அதிரப்படுதான்? காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈணும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அந்த அளவுக்கு கர்த்தருடைய சத்தம் இருக்கும் என்று சொல்லி தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் 7 காரியங்களை சொல்கிறார். வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, கேதுரு மரங்களை முறிக்கக்கூடியது. அதுக்கு உதாரணமாக லீபனோனில் உள்ள கேதுரு மரங்களை முறிக்குமா. அப்புறம் அவருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். அப்புறம் அவருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். அதுக்கு உதாரணமாக காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தாப்புல அவர் கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈணும்படி செய்யுமா. அந்த அளவுக்கு கர்த்தருடைய சத்தம் இருக்கும். இதுதான் சத்தத்தினுடைய தன்மை. அடுத்தாப்புல தேவ சத்தத்தை அசட்டை பண்ணி பிசாசுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் யாரெல்லாம் பார்த்தா, ஏவாள் முதலாவது. ஏவாள்கிட்ட தான் முதல்ல சாத்தான் வந்து பேசுகிறான். இல்லையா? 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏவாள்கிட்ட வந்து சாத்தான் பேசுகிறான். 1ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படி நைஸாக கேட்கான். உடனே இவன் என்ன சொல்கிறான், நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார்னு சொல்கிறான். உடனே சர்ப்பம் என்ன சொல்லுது, அது அப்படிலாம் கிடையாது, நீங்கள் புசிச்சிங்கன்னா யாரை போல் மாறிடுவீங்க, தேவனை போல் மாறிடுவீங்க, அதனால தான் உங்களை என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஒரு காரியத்தை அவன் சொல்லுவான். சொன்ன உடனே தான் அவன் அந்த இத்தனை நாள் அந்த இடத்துல தான் சுற்றிக்கிட்டு வந்தா, அவளுக்கு தெரியல. அப்போ தான் அவள் பார்க்குறான் அந்த பழம் எப்படி தெரியுது அவள் கண்ணுக்கு, இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சவுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இப்படி என்ன செய்தா, பாவம் செய்ய வச்சு தானும் விட்டாள். அடுத்து இஸ்ரவேலர். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர்களுக்கு வனாந்திரத்தில் தேவையான எல்லாத்தையும் கொடுத்து அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக அதிசயமான காரியங்களை நடப்பித்து அவர் வழிநடத்தி வந்தால் கூட அந்த மக்கள் என்ன செய்தார்கள், தேவனை மறந்தார்கள், அவரை குறித்து முறுமுறுத்தார்கள், அவருக்கு கோபத்தை மூட்டினார்கள். அதனால் அவர்கள் எல்லாரும் என்ன செய்யப்பட்டார்கள், வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அடுத்தாப்புல சவுலை தான் ஆண்டவர் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவனுக்குள் தேவனுக்கு விரோதமான பாவங்களை அவன் செய்தான். என்ன பாவம் செய்தான்னு சொல்லி பார்த்தோம்னா 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1 சாமுவேலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன பாவம் செய்தான்னா, ராஜான்ற ஒரு கர்வம் அவனுக்குள்ளே வந்துச்சு. அதனால் ஆசாரியர் மாத்திரம் செய்யக்கூடிய அந்த பலி செலுத்துகிற காரியத்தை தான் கையில் எடுத்துட்டான். ஏன்னா சாமுவேல் ஆசாரியன் வர்றதுக்கு லேட் ஆச்சு. உடனே என்ன செஞ்சான், மக்கள் போயிடுவாங்கன்னு நினச்சி அவன் என்ன செய்தானா, பலி செலுத்திட்டான். அதனால் கர்த்தர் என்ன செய்தார், அவனை வெறுத்தார். 2வது, ஆண்டவர் வந்து அமலேக்கியரோட சண்டை போட போவான். அமலேக்கியரை முற்றிலுமாக அழித்து போட சொல்வார். ஒன்றையும் நீங்கள் தொடக்கூடாது, எல்லாம் சாபத்திடானது, ஒன்றையும் நீங்கள் தொடக்கூடாது. ஆனால் இவன் என்ன செய்கிறான், பலிக்குன்னு சொல்லி நல்ல திரட்சியான நல்ல ஆடு, பலிக்குரிய எல்லா மிருகங்களையும் பத்திரமா சேவித்து வைத்தான். அப்போ சாமுவேல் வந்து அந்த சத்தம் கேட்குதே அது என்னன்னு கேட்கும்போது, அது எதுக்கு வச்சுருக்கேன்னா ஆண்டவருக்கு பலி செலுத்த வச்சுருக்கேன் அப்படின்னு போய் சொல்லுவான். சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலை காட்டிலும்
பலி ஒன்றும் எனக்கு பெருசு கிடையாது, எனக்கு பலியை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிடுவார். செவி கொடுத்தலும் உத்தமம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தாப்புல அவனிடத்துல காணப்பட்ட இன்னொரு கெட்ட குணம், அவன் என்ன செய்கிறான்னா, தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு தான் இந்த காரியத்தை செய்யலாமான்னு கேட்காம சூனியக்காரிகளை தேடி போகிறான். ஆனால் சூனியக்காரிகள் அதுக்கு வேஷம் மாறி போகிறான். அவளுக்குள்ளே இருக்கிற பிசாசு இது சவுல் ராஜா தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினது. அதனால் அவள் என்ன செய்த, அவனை அவமானப்படுத்தி அனுப்பினான். அடுத்தாப்புல யாருன்னா பீலேயாம். இவன் என்ன செய்யறான்னா, இஸ்ரவேலை சபிப்பதற்கு என்ன செய்தான், பணம் வாங்கிக்கிட்டு சபிக்கிறதுக்கு போறாரு. அப்போ ஆண்டவர் வழியில் என்ன சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு சொல்லி யார் மூலம் பேசுறாரு, ஒரு கழுதை மூலமா பேசுறாரு. அப்படி ஆண்டவர் என்ன செய்யறாரு, பீலேயாம் அந்த மாதிரி பாவம் செய்யாதபடி தடுக்கிறார். அப்புறம் யோனா தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நினிவேக்கு போக வேண்டியவன் எங்கே போனான், தர்சீசுக்கு கப்பல் ஏறினான். இவங்க எல்லாம் தேவ சத்தத்தை கேட்டும் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள். அப்படி கீழ்ப்படியாததின் விளைவுகள் என்னன்னு பார்த்தா, ஆதாமும் ஏவாளும் தெய்வ சத்தத்துக்கு கீழ்ப்படியல, அவர் சொன்னதை செய்யலை. அதனால அவங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டப்பட்டார்கள். அந்த தான் படைத்த எல்லாத்தையும் ஆதாம் கிட்ட தான் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அது அவ்வளவு யார் கையில் வந்து சேர்ந்து விட்டது, பிசாசின் கையில் தான் இருக்கு இல்லையா. உலகத்தின் தலைவனாக யார் இருக்கா, பிசாசு தான் இருக்கு. அந்த மாதிரி தேவ சத்தத்துக்கு அவங்க கீழ்ப்படியாதனால இந்த காரியங்கள் நிகழ்ந்தது. ரெண்டாவது, இஸ்ரவேலர் ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்த இந்த கானான் தேசத்திற்குள் அவர்களால் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டு 20 வயதிற்கு மேற்பட்ட எல்லா இஸ்ரவேலரும் அழிந்து விட்டார்கள். யார் 2 பேரை தவிர, யோசுவாவையும் காலேபையும் தவிர மீதி எல்லாரும் அழிந்து போனார்கள். அப்புறம் சவுல் கீழ்ப்படியாததுனால அவன் ராஜ்ய பாரத்தை இழந்தான். அப்புறம் பிலேயாம் அதுக்கு மேலே அவனால் முன்னேறி செல்ல முடியலை. ஆண்டவர் என்ன செய்கிறார், என்ன நாளும் நீ இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க தான் செய்யணும், அவங்கள சபிக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால அவன் முதல்ல அதை வந்து சபிப்பதற்கு பணம் வாங்கி வச்சுக்கிட்டான். அதனால் அதை அவனால் செய்ய முடியலை. அதுக்கு மேலே அவனால் முன்னேறி செல்ல முடியல. அந்த கழுதை அவனை போகக்கூடாதபடி தடுக்குது. அடுத்தாப்புல யோனா, அவன் வந்து ஆண்டவர் போய் நினிவேயை அழிக்க போகிறேன், நீ சீக்கிரம் போய் அவங்கள மனம் திரும்பும்படி சொல்லுன்னு சொல்லி அனுப்புனார். அவன் கீழ்ப்படியாமல் தர்சீசுக்கு கப்பல் ஏறி போனான். அதனால் கடல் சேதம் வந்துச்சு. கடலில் கொந்தளிப்பு வந்து கப்பல் சேதம் வரும்போது மக்கள்லாம் கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க. இவன் மட்டும் தூங்கிக்கிட்டு இருக்கான். உடனே அந்த மக்கள், நீ யாரப்பான்னு கேட்டவுடனே, நான் வந்து ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்டு போகிறேன், ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது, அவன் வந்து என்னால் தான் இந்த காரியம் நடந்திருக்கு, நீங்கள் என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க, ஆனாலும் நிற்கலை. உடனே என்ன செய்கிறாங்க, கப்பலில் இருந்து அவனை தூக்கி கடலில் வீசிடுறாங்க. வீசும்போது ஆண்டவர் அங்கே ஒரு மீனுக்கு கட்டளை இடுகிறார். அந்த மீன் அவனை விழுங்கிட்டு மீன் வயிற்றுக்குள்ளே அவன் 3 நாட்கள் இருந்தான். அப்போ தான் செய்த தவறை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னெலாம் சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட முற்றிலுமாக தன்னை ஒப்பு கொடுத்தான். உடனே ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் வந்து நினிவேயின் கடற்கரை ஓரத்தில் அவனை கக்கிட்டு, உடனே அவன் நினிவேக்குள்ளே போய் சொல்கிறான். 3 நாள் அலைந்து நினிவே பட்டணம் முழுசும் நினிவே அழிக்கப்பட போகுது 40 நாளில் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே நினிவே மக்களெல்லாம் உணர்வு பெற்று அவர்கள் எல்லாரும் உபவாசித்து ராஜா முதற்கொண்டு அந்த மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு உபவாசத்தோடு வெட்டுடுத்தி தெய்வ சமூகத்தில் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது ஆண்டவர் அவர்கள் மீது செலுத்த வேண்டிய அந்த தீங்கை அவர்களுக்கு செய்யாதபடி காத்தார். இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாதனால மீன் வயிற்றுக்குள்ளே போய் 3 நாள் இருந்தான். இது எவ்வளோ பயங்கரமான நெருக்கமான இடம். அதுக்குள்ளே காற்று கிடையாது, தண்ணியில் வர்ற ஆக்சிஜனை தான் அவன் சுவாசிச்சுட்டு இருக்கணும். அதெல்லாம் அவனுக்கு பத்தாது. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் உள்ளே கிடந்து. அப்படி வாசிகள் என்னை சுற்றி கொண்டது அப்படின்னு போட்டிருப்பான்.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவன் தள்ளப்பட்டான், கடலில் வீசி எறியப்பட்டான். அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாகத்தான் இருக்கணுமே ஒழிஞ்சு அவருடைய சத்தத்தை நம்ம கேட்காமல் போவோம், ஆனால் நமக்கும் இந்த பாடுகள் எல்லாம் கிடைக்கும். சவுல் கீழ்ப்படியாதனால ராஜ்ய பாரத்தையே என்ன செய்து விட்டான், இழந்து விட்டான். அவன் சந்ததியாக வர வேண்டிய அந்த ராஜ்ய பாரம் தாவீதுக்கு போய்விட்டது. அதனால கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் சத்தத்துக்கு கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவ சத்தம், இப்போ நம்ம 4 காரியங்களை பார்த்தோம். தேவ சத்தம் கேட்டவர்கள் யாரெல்லாம்? முதல்ல ஆதாம், 2வது ஆபிரகாம், 3வது மோசே, 4வது சாமுவேல், 5வது சவுல் எனப்பட்ட பவுல். 2வது தேவ சத்தம் எப்படிப்பட்டது? அது மெல்லிய சத்தமாக இருக்கிறது. அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் பேசுகிறார். அப்புறம் பெரும் இரைச்சல் வெள்ளம் போல பேசுகிறார். அப்புறம் தேவ சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. அது என்ன செய்யும்? ஆதி வனாந்தரத்தை அதிர பண்ணக்கூடிய சத்தம், பெண் மான்களை ஈனும்படி செய்யும். அப்புறம் லீபனோனில் உள்ள கேதுரு மரங்களை முறிக்க பண்ணும். அவ்வளவு வல்லமை படைத்த சத்தம் தான் தேவனுடைய சத்தம். அந்த தேவ சத்தத்தை அசட்டை பண்ணி பிசாசுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், முதலாவது ஏவாள், அப்புறம் ஆதாம், இந்த 2 பேருமே என்ன செய்தார்கள்? தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அடுத்தாப்புல யாரு தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியலை? சவுல் ராஜா தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியலை. அப்புறம் பீலையாம் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாதனால முன்னேறி செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் யோனா கடலில் தூக்கி வீசப்பட்டான். அவன் நினிவேக்கு போக வேண்டியவன், தர்சீசுக்கு கப்பல் ஏறினதுனால அங்கிருந்து கடலுக்குள்ள தூக்கி வீசப்பட்டான். அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் ஆணையிட்டு கொடுத்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டது. அதனால கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தம் செய்கிறவர்களாக நாம் இருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டும் நீர் எங்களுக்கு இறங்கி செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. தேவ சத்தம் என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, நீர் மக்களை எவ்வளவாக பேசி அவர்களோடு நீர் இருந்திருக்கிறீரப்பா. உடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக, உம்மோடு கூட உறவாடுகிறவர்களாகி நாங்கள் காணப்பட எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் யாரோடெல்லாம் பேசினீர், அவங்கெல்லாம் எப்படி செயல்பட்டார்கள் என்று பார்க்கும்போது ஏவாளும் ஆதாமும் கர்த்தாவே உம்மோடு கூட வாழ்ந்தவர்கள் கர்த்தாவே, உடைய சத்தம் கேட்டவர்கள் கர்த்தாவே. இப்பொழுது அவர் உம்முடைய சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அப்படிப்பட்ட நிலைக்கு நாங்கள் தள்ளப்படாதபடி கர்த்தாவே, சத்துருடைய சத்தத்தை கேட்டு தேவ சத்தத்தை இழந்து போகிறவர்களாய் இராதபடி எங்களை காத்துக்கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, நல்ல ஒரு கிருபைகளை நீர் கொடுக்கும் பொழுது அதை இழந்தவர்களாய் நாங்கள் போய்விடாதபடி ஒவ்வொரு நாளும் உடைய சத்தம் கேட்டு உம்முடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீரப்பா. இந்த கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறேன். அதற்கென்று உழைக்கிறவர்கள், அதை நடத்துகிறவர்கள், அதற்கென்று கொடுக்கிறவர்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் நம்ம தேவ சத்தம் என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.